அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்போட வந்திருக்க ஒரு படம், தமிழ் டப்பிங் படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க கிங்டம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் 130 கோடி பட்ஜெட்டில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்க படம். அது இல்லாமல் ஒரு மிக சிறந்த நடிகராக பேன் இண்டியா லெவலில் அறியப்படுற விஜய் தேவரகொண்டா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம், நோட்டா இந்த மாதிரி படங்கள்லாம் கவனம் ஈர்த்தவர். அது இல்லாமல் சமீபமாக ஒரு படங்கள்லாம் பெரிய அளவில் போகலை. லைகர்லேருந்து அப்புறம் கல்கி ஏடின்னு ஒரு படம், அந்த படம் சரியாக போகலை. ஸோ இந்த மாதிரி அவர் கம்பேக்காக இந்த படம் அமையுமான்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் ஜெர்சின்னு சொல்லி நானி அவர்களை வச்சு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர் கௌதம் தின்னானூரி. 2 பேரும் காம்போவில் இணைஞ்சு மிகப்பெரிய பட்ஜெட்டில், அது இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிவ் அவே டிக்கெட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு கூட இந்த படத்துக்கு எனக்கு வந்து டங்க் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஹேண்டில் தான் வந்து எனக்கு இந்த டிக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் வெர்ஷனுக்கு ஏஜிஎஸ் மதுரவாயில் தான் நான் இன்னைக்கு பார்த்தேன் இந்த படம். ஸோ தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருக்குது. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட ஏகப்பட்ட கிவ் அவேலாம் கொடுத்து ப்ரொமோஷன்ஸும் அதிகப்படுத்தியிருந்து 130 கோடி பட்ஜெட்டில் விஜய் தேவரகொண்டா அவர்கள் கம்பேக் படமாக அமையக்கூடிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா? படம் எப்படி இருக்குது? படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற கால் எடுக்கிறதுக்கு படத்தோட ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். விமர்சனத்தில் பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தோட கதை என்னென்னா, விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அடிக்கடி கோவம் வரும். அவர் கோவத்தில் வந்து மேலதிகாரி ஒரு வாட்டி அடிச்சிடுறாரு. இந்த மாதிரி நடந்துக்கும்போது அவரோட இன்னொரு சீனியர் ஆஃபீஸருக்கு இந்த நியூஸ் போய் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கும்போது எதனால் அரைஞ்சாருன்னு ரீசன் சொல்லும்போது அது ஒரு ரொம்பவும் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியதாக நல்ல ஒரு கன்வின்சிங்கான ஆன்சராக இருக்கவும், இவரை வந்து ஜாஃப்னால வந்து ஒரு கள்ளக்கடத்தல், அதாவது இலங்கை ஜாஃப்னால ஒரு கள்ளக்கடத்தல் டீமுக்கு வந்து ஸ்பையாக அனுப்பி அதை வந்து அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த அந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறது, பல நாடுகள்லேருந்து வர வச்சு கள்ளக்கடத்தல் பண்ணுறது கான்ஸ்டபிளாக இருக்கிற விஜய் தேவரகொண்டாவோட சொந்த அண்ணன். அவர் வந்து 18 வருஷமாக தேடிக்கிட்டு இருப்பார் விஜய் தேவரகொண்டா. ஸோ அவரை பார்த்துட்டா போதும்னு சொல்கிற அளவுக்குள்ள ரொம்பவும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பார். அண்ணனோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் விஜய் தேவரகொண்டா. அதனால இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு ஸ்பையாக போகிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் அவர் வந்து நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா அவரோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், பயம் இல்லாத அந்த தன்மைக்காக அவரை வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போயிட்டு அண்ணனை சந்திக்கணும்னு சொல்லி இலங்கைக்கு ட்ராவல் ஆகிறாரு. அங்கே இலங்கைக்கு ட்ராவல் ஆகும்போது அங்கே ஒரு ட்ரைபல் குரூப்புக்கு தலைவராக தான் இருக்கார் இவரோட அண்ணா சிவா கேரக்டரில் வர சத்யதேவ். ஸோ அங்கே போனோடனே சத்யதேவ் லைஃப்லேயும் விஜய் தேவரோட லைஃப்லேயும் எதிர்பாராத பல திருப்பங்கள்லாம் நடக்குது. லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவில் சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்னாச்சு, அந்த கள்ளக்கடத்தல் கும்பலில் இருக்கிற அவங்க அண்ணனை மீட்டு இந்தியா கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் கள்ளக்கடத்தல் காரணமானவங்கள வந்து கண்டுபிடிச்சி தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து ஒரு ஃபேண்டசி ஒரு கரண்ட்டு உள்ள சுச்சுவேஷனுக்குள்ள படமாக வந்து கொடுத்து ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து எண்டோட முடிச்சிருக்க படம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படத்துக்காக உடம்பு நல்லா ஏற்றி ஒரு செம்ம ஃபிசிக்கோட கிட்டத்தட்ட நம்ம சத்யா படத்தில் உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே கெட்டப்பில் பல காட்சிகளில் வர இலங்கை போர்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. உடம்பெல்லாம் நல்லா சிக்ஸ் பேக் வச்சு இந்த ஒரு படம் போஸ்டர்களே கூட பார்த்துருப்பீங்க. நல்லா முழுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாடி வச்சு அவருக்கு அதுக்கான சீன்ஸ்லாம் இருக்குது படத்தில். ஒரு பெரிய கப்பல் மாதிரியான ஒரு இதை வந்து இழுப்பார். அதெல்லாம் நம்பக்கூடிய அளவில் பண்ணுறதுக்காக உடம்ப நல்லாவே ஏற்றி படத்துக்காக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அது இல்லாமல் படத்துக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு பல ஊர்களுக்கும் போயிட்டு வந்தார். ஒரு தமிழ்நாட்டுக்கும் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணார். ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோ பார்க்காம எல்லாத்தையும் வந்து பண்ணி இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக கடுமையாக உழைச்சவர். ஸோ அவர் இந்த படத்தில் கேரக்டர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது, அப்புறம் இலங்கைக்கு போயிட்டு அங்கே அண்ணனை பார்க்குறது, அப்புறம் எமோஷன் சீன்ஸ், அண்ணனுக்கு தம்பிக்குள்ள பாண்டிங்கு, அப்புறம் அண்ணன் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பிரச்சனை, அந்த குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு இறங்கி அந்த ஒரு ஒரு எமோஷன் சீன்ஸு அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாகவே அவருக்கு தேவையான நல்ல ஒரு எமோஷன்ஸுக்கு தேவை. அதுவும் ஆக்ஷன் காட்சிகள்லாம் பட்டையை கிளப்புறாரு. ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் கேட்க வேண்டாம், லைகர் படத்துலேயே பட்டையை கிளப்பியிருப்பார். அந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேஸ்டு படம். ஸோ அதில் அதுக்கு ஸ்கோப் உள்ள படம். ஸ்பை த்ரில்லர் எல்லாமே நல்லா பண்ணி படத்தில் வந்து
மாசாவே பண்ணியிருக்காரு விஜய் தேவரகொண்டா. அது இல்லாம படத்தில் ஹீரோக்கு ஈக்குவலான ரோலில் அண்ணன் கேரக்டரில் வர சத்யதேவ் அவர் நல்லாவே கேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட் காட்சிகள், அப்புறம் இந்த ஒரு ட்ரைபல் குரூப் மாதிரியான இலங்கையில் வந்து ஒரு அதுக்கு தலைமை வகிக்கிறது, அப்புறம் அந்த ஜெயிலில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே பட்டைய கலப்புறார் சத்யதேவ் அவர்களுக்கு. இந்த படம் முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்தில் ஹீரோயின் மாதிரி பாக்யஸ்ரீ போஸ் வராங்க. அவங்க கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு படத்தில் எழுதப்படலை. ஏதோ படத்துக்கு இலவச இணைப்பு மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டர் இருக்குது. பாபுராஜ் அவர் கேரக்டரும் கொஞ்சம் அதிகமாக எழுதிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. வில்லனா வெங்கடேஷ் நல்லாவே நடிச்சிருக்காரு. கிரே ஷேட் உள்ள கேரக்டரை உணர்ந்து இப்போ வந்து ஒரு வெட்டி வீசுறது காட்சிகள், அப்புறம் மக்களை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரவுடிஸ் மாதிரி பண்ணுறது எல்லாமே நல்லாவே வில்லனிஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் வந்து அனிருத் அவர்கள். இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான் படத்தை எலிவேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் பல மாஸ் மூமெண்ட்ஸுக்கு அவரோட பிஜிஎம் வந்து நல்லாவே பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்குது. பாடல்களுக்கும் நல்லாவே இசையமைச்சிருக்காரு. அவர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் சினிமாட்டோகிராஃபர் கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்து ஆகணும். ஏன்னா ஒரு சீனில் வந்து இலங்கைக்குள்ளே அந்த ஒரு கப்பல் இந்த போட் சீன்ஸ் மாதிரி ஒரு வளைஞ்சு வளைஞ்சு போகும். அது போலீஸ் சேஸ் பண்ணுற சீனு, கள்ளக்கடத்தல் சீன்லாம் நல்லாவே எடுத்திருப்பாங்க. லாங் ஷாட்டு, அப்புறம் க்ரேன் ஷாட்டு, ஐ வியூ எல்லாமே நல்லாவே இருக்கும். அந்த சீன் படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ அது இல்லாமல் படத்தை ஃபுல்லாகவே அந்த கலர் டோன் செட் பண்ணி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படம் மொத்தமே ரிச்னஸாக இருக்குது. கேமரா ஒர்க் நல்லாவே இருக்குது. படத்தில் இந்த ஒரு விஎஃப்எக்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்த டீமும் டெக்னிக்கலி சவுண்டாகவே இருக்குது. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையானா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இந்த இன்ட்ரோ பிளாக்லேயே முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது. அதுக்கப்புறம் போகிற கதையில் வந்து ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. இப்படி தான் முடியும் நமக்கு ஒரு ஐடியா வந்துடுது. எந்த ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் செகண்ட் ஹாஃபில் இல்லை. அதை கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஃபேண்டசி சீன்ஸும் அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. பார்ட் 2 நல்லாயிருக்கும் இதை விட அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து விஜய் தேவரகொண்டா ரசிகர்கள் கண்டிப்பாக கவரும். தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தேவையான அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் படத்தில் நிறையவே இருக்குது. குறிப்பாக வந்து அந்த பெரிய கப்பல் மாதிரியான ஒரு போட்டை இழுக்கிற சீனில் நல்லாவே பண்ணியிருப்பார் விஜய் தேவரகொண்டா அவர்கள். ஆக்ஷன் சீன்ஸும் பட்டை கலப்புது. தெலுங்கு ஃபீல்டுக்கு பிடிச்சமான பல காட்சிகள் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் படத்தில் நிறைஞ்சிருக்கு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் தேவரகொண்டா அவர்களோட நடிப்பு, அவருக்கு உண்டான அந்த ஒரு ரசிகர் பட்டாளம் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க. இப்போ சமீப படங்களில் இது நல்லா கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கு. பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட அந்த ஒரு வயலன்ஸ் காட்சிகள் அந்த மாதிரி விஷயத்துக்கு படம் வந்து 18+ தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ இந்த படம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்ட் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஆக்ஷன் சீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பீடாக போகிறது, ஓரளவு ஃபேண்டசி விஷயங்கள் வச்சு நல்லாவே இந்த இடத்துல போர் அடிக்காமல் போகிறதுக்காக கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம். அந்த ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் தேட்டரில் பார்த்தா தான். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் தேட்டர்ஸ் தான். ஸோ பார்க்கணுமா மன்ற கால் நீங்களே எடுத்துக்கங்க. படம் 18+ அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது ரிவ்யூ அதில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.